ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்தில் என்னுடைய எழுச்சி பயணத்தை துவங்க இருக்கின்றேன். தொடர்ந்து இதுவரை 49 சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு சென்ற இடங்களெல்லாம் மக்களுடைய எழுச்சி பார்க்க முடிந்தது. இன்றைய தினம் முதல் கிட்டத்தட்ட சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இந்த மாவட்டத்தில் உள்ளடங்கிய சட்டமன்ற தொகுதியிலே இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். சரிங்களா, 17/7/2025 சிவில் ஸ்கோர் அந்த இதில் சுற்றறிக்கை விட்டு விவசாயிகளுக்கு பெரிய துன்பம், பயிர் கடன் வாங்குறது, மற்ற கால்நடைகள்லாம் சம்மந்தப்பட்ட கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் எல்லா கூட்டத்தையும் நான் இதை குறிப்பிட்டு வந்தேன். குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இப்போ நெற்பயிர் இடுவதற்கு தண்ணி திறந்து விட்டாங்க. டெல்டா மாவட்டத்துக்கு தண்ணி திறந்து விட்டாங்க காவிரியில். இப்போ அந்த விவசாயிகள்லாம் தொடக்க வேளாண்மை வங்கியில் போய், கூட்டுறவு வங்கியில் போய் கடன் வாங்குவதில் பெரிய சிக்கல். பல சான்றிதழ் பெற வேண்டும் என்று இன்றைக்கு அங்கே இருக்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை சேர்ந்த நிர்வாகிகள் சொன்ன காரணத்தால் கடன் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை நான் டெல்டா மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது எல்லா மாவட்டத்தில் இருக்குன்னா அங்கே இருக்கிற விவசாய சங்கத்தை சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள், விவசாயிகள் இடத்துல கோரிக்கையை வச்சாங்க. கலந்து ஆலோசனை கூட்டத்தில் விவசாயிகளோடு பேசிக்கிட்ட பொழுது இந்த கோரிக்கை தான் பிரதான கோரிக்கை வச்சாங்க. இந்த சிவில் ஸ்கோர் மிகப்பெரிய கஷ்டத்தை எங்களுக்கு உண்டாக்கிருக்காங்க. இதை ஏற்கனவே பழைய முறைப்படி தான் நாங்கள் பயிர்க்கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. நாங்கள் அதன் அடிப்படையில் பாரத பிரதமர் அவர்கள் இதுதான் அந்த பொழுது திருச்சியில் தான் அவர் இடத்துல நேரடியாக இது குறித்து கோரிக்கை மனு வச்சார். அதை உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு நான் சரி செய்ய சொன்னார்கள். இன்றைய தினம் 17/7/2025 தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை நான் கொடுத்த உடனே தெரிஞ்ச உடனே 28/7/25 நேற்றைய தினம் எல்லா தொடக்க வேளாண்மைக்கும் சுற்றறிக்கை விட்டுருக்கிறாங்க. ஏற்கனவே பழைய முறையிலேயே நீங்கள் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை வழங்கலாம். ஆகவே எங்களுடைய அரசை எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முன்னணியில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட. நான் டெல்டா மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், விவசாயிகள், பிரதிநிதிகள்லாம் வைத்த கோரிக்கையை இந்த எல்லா கூட்டத்திலையும் பேசுகிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஆனால் பிரதமர் கொடுத்த உடனடியாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு. ஆக எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய முறையிலே பயிர்க்கடன் வழங்குவதிலே மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அவளோடு கலந்து பேசி அவருடைய பிரச்சனை தீர்ப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ், தினகரன், சசிகலாலாம் வந்தால் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன சார்? நீங்கள் கற்பனையான கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் நாங்கள் யோகத்தின் அடிப்படையில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியும். பாஜக சேருமா, சரி போய் விடுதலை சேருமா, விடுதலை கட்சி சேருமா, விடுதலை சிறுத்தை கட்சி சேருமா, பாமக சேருமா, அந்த கட்சி தலைவர் கேளு. அப்போ சரியா நீங்கள் அடுத்த கட்சி கேட்கும்போது அடுத்த கட்சி தலைவர் கேட்டதும் தெரியும். என்னை கேட்டால் நான் என்ன சொல்ல முடியாது. வட மாவட்டங்களில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு போனது. இதை பத்திரிகையில் போட்டு விறுவிறுப்பான செய்தி வரணும், மக்கள் ஒரு குழப்பத்தை உண்டாகும். அந்த கேள்வி கேட்குறீங்க. இப்போ தான் என்ன நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு என்ன உத்தரவு போட்டுருது, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் இருக்காங்க, தயவு செய்து கேட்க இதை பெருசு கொண்டாங்க. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விஷமத்தனமான கேள்வி கேட்டு இதை ஒரு பத்திரிகையிலே ஊடகத்தில் வெளியில் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட
பிரச்சனை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. ஏன்னா இப்போல்லாம் அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவு இருக்கு. அதன்படி இந்தியா முழுவதும், தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதோட காங்கிரஸ் தலைமையில் காங்கிரஸ் கூட்டணி போடுறதா ஒரு 3வது கூட்டணி உருவாகிறதா சொல்றாங்க. காங்கிரஸ் தலைமையில் தாவேக்காவோட சேர்ந்து 3வது கூட்டணி உருவாகிறதா சொல்றாங்க. சார் இன்னும் 8 மாதம் இருக்குது தேர்தல், எது வேணாலும் நடக்கலாம். நாங்கள் எப்படி நாங்கள் வந்து அதை பதில் சொல்ல முடியும்? யோகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை. அந்தந்த கட்சிகள் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவள் முடிவு செய்வாங்க. ஓபிஎஸ் வந்து மத்திய அரசு கட்டணம் தெரிவிச்சிருக்காரு சார். இந்த கல்விக்கான நிதியெல்லாம் கிடைக்கல, மாநில அரசு. அது அவரை கேளுங்க, இன்னும் எங்கே கேட்குறீங்க சார்? நான் தான் சொல்கிறேன், எங்களை சம்மந்தப்பட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில். அடுத்த தலைவர் எங்களோட நிலைப்பாடு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இது எப்போ வந்தது? 1976 வந்தது. அப்போ தான் காங்கிரஸ் ஆட்சி டெமன்ஸ்ட்ரேஷன் படி தான் இன்றைக்கு மாநில பட்டியலிருந்து மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறது? 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம். சிந்திச்சு பாருங்க. 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பங்கு பெற்று ஆட்சி அதிகாரம். காங்கிரஸோட 5 வருஷம் ஆட்சி அதிகாரம். மறைந்து விபி சிங் மத்தியில் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார். ஐக்கிய குஜராத் அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார். மரியாதைக்கு தேவகவுடா அவருடைய அமைச்சர். 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரிக்கும் மத்திய பொதுப்பட்டியலிருந்து ஏன் மாநில பட்டியலுக்கு மாற்றுவார்? ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது தாங்க நம்ம மாற்ற முடியும். ஏன் அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வர இருக்குது, அதை மையமாக வச்சு இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணி இருந்தால் அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது மத்திய பொதுப்பட்டியலில் கல்வி மத்திய பொதுப்பட்டியல் இருந்தது, இங்கே மாநில பட்டியல் தாராளம் மாற்றிக்கலாம். போராளிகள் திமுக பற்றி உங்கள் கருத்து சார்? எதான் எல்லா மீட்டிங்கும் சொல்லிகிட்டே இருக்கிறேன், எல்லா பொதுக்கூட்டத்திலையும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதையும் அப்படியே எடுத்துப்பாங்க. யார் எங்கள் கூட்டணியில்? அதிமுக பாரதிய ஜனதா இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குங்க. இன்னும் 8 மாத காலம் இருக்குது. 8 மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் இருப்பேன். நன்றி, வணக்கம்.